பணம். நிறைவான வாழ்க்கைக்கு நமக்கு தேவை என்ன? திடமான உடம்பு, தெளிவான மனது, கூர்மையான அறிவு, தேவையான பணம், அன்பான மனைவி, அமைதியான குடும்பம். துன்பமற்ற பகலும் இன்பமான இரவுமே ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு சரியான உதாரணம் என்று கலீல் ஜிப்ரான் அவர்கள் கூறுகிறார். நமக்கு இது தெரியும். தெரிந்தாலும் கூட பணம் மட்டுமே வாழ்க்கை என்று நம்மில் பலர் நம்மை அறியாமலேயே இழுத்து செல்லப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. நிறைய பணம் சம்பாதித்து விட்டால் நமக்கு கவலையே இல்லை என்று எல்லோருமே நினைக்கின்றோம். அது அடிப்படையிலேயே தவறு. பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் துன்பங்களும் உண்டு, துயரங்களும் உண்டு. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. பணக்காரனாக இருந்தால் சோபாவிலே உட்கார்ந்து கொண்டு அழுவான், ஏழையாக இருந்தால் பாயிலே உட்கார்ந்து கொண்டு அழுவான். எல்லோரும் பிரச்சனைகள் வரும்போது அழுதுதான் ஆக வேண்டும். இதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. இது தெரியாமல் நாம் என்ன செய்கின்றோம்? இதயத்திலே என்னென்ன வேட்கை, இது இடைவேளை இல்லாத வாழ்க்கை, வாழ்வெல்லாம் போராட்டம் எங்கே, இதில் வாழ்கின்ற நிமிடங்கள் எங்கே என்பான் கண்ணதாசன். ஆசையிலே சில நாள், பெரும் அவஸ்தையிலே பல நாள், வாழ்வதுவோ சில நாள், இதில் வாடுவதேன் பல நாள் என்பான். நீங்கள் யோசித்து பாருங்கள். அர்த்தமுள்ள இந்து மதத்திலே கண்ணதாசன் அழகாக கூறுவார். 6 ரூபாய் சம்பளத்துக்கு மளிகை கடையில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 100 ரூபாய் கிடைச்சா நான் எவ்வளோ வசதியாக இருக்கலாம்னு நான் நினச்சேன். பாட்டு எழுத ஆரம்பித்தோன்னே ₹1,00,000 கொடுத்தார்கள். என்னுடைய மனது கோடீஸ்வரனாக ஆசைப்பட்டது. கோடிகள் குவிந்த போதும் என்னுடைய மனது அமைதி அடைந்ததா என்றால் இல்லை, நோட்டடிக்கின்ற உரிமையையே கேட்கிறது என்பான். இது எவ்வளவு உண்மை பாருங்கள். அப்படி என்றால் செல்வம் என்பது என்ன? அதனுடைய அளவு என்ன? செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. இதை வேதாந்த மகரிஷி அவர்கள் அழகாக கூறுவார். ஒரு மனிதன் தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அவன் பணம் சம்பாதித்த பிறகாவது அவனுடைய மனது அமைதி அடைகிறதா என்றால் இல்லை. அடுத்தவன் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறான், அவனுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கின்றது என்று தவறாக புரிந்து கொண்டு அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு இவன் ஓட்டத்தை அதிகப்படுத்துகின்றான். இப்போது இதை எப்படி இருக்கிறது என்றால், அந்த இடத்தை பிடித்த பிறகாவது அவன் அமைதி அடைகிறானா என்றால் இல்லை, அடுத்து என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றான். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் அதிகமாக சாப்பிடுவதை பார்த்து மற்றவர்கள் பாராட்டுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஒருவன் மேலும் மேலும் சாப்பிட்டு கொண்டே இருந்தால், அல்லது இருக்கிறது என்பதற்காக சாப்பிட்டு கொண்டே இருந்தால் எப்படி நோய் தொற்றி சீக்கிரமாக இறந்து போவானோ, பணத்தை அதிகமாக சேர்ப்பதற்காக மட்டுமே தன்னுடைய வாழ்நாளிலே நிறைய நேரத்தை செலவு செய்பவர்கள் மற்றவற்றை அனுபவிக்காமலே, வாழ்க்கையே அனுபவிக்காமலே இறந்து போய்விடுகிறார்கள். இந்த மனிதர்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆரம்பத்திலே இவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய ஆரோக்கியத்தை செலவு செய்கிறார்கள். பின்னாளிலே ஆரோக்கியத்தை பெறுவதற்காக பணத்தை செலவு செய்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை என்ன நோக்கத்தோடு போய்கொண்டிருக்கிறது? இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக 60 வயதிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் நின்று திரும்பி பார்க்கும்போது பணம் இருக்கும், உற்ற உறவுகளை இழந்திருப்பான், குடும்பத்தில் குழப்பம் இருக்கும், ஏன் சில பேர் குடும்பத்தையே இழந்திருப்பார்கள், உயிராக தாம் போற்றி வளர்த்த பிள்ளைகள் தம்மை விட்டு வெகு தூரம் போயிருப்பார்கள். இது அத்துணையையும் இழந்து பணத்தை மட்டும் சம்பாதிப்பது உண்மையான வாழ்க்கையா? இன்னும் இதை அழகாக ராபின் சர்மா கூறுவான். நிறைவான வாழ்க்கைக்கு நிறைய பணம் தேவையில்லை. நமது வாழ்க்கைக்கு தேவையான பணம் கொஞ்சம்தான். ஆனால் அடுத்தவனைப் போல வாழ்வதற்கு தேவையான பணம் தான் அதிகம் என்று கூறுவான். நிறைய பணம் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் நிறைவாக வாழ்கின்றார்கள் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் என்று எழுதுவான். அதற்கு அவன் காரணத்தையும் சொல்லுவான். வளமான வங்கிக் கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. BMW காரிலே பிபி ஏறிய உடலோடு ஐசியூவிலே அட்மிஷன் ஆவதற்காக ஒருவன் BMW காரிலே போவதை விட நல்ல உடல் நலத்தோடு ஒரு மனிதன்
ரயிலிலே பயணிப்பது சுகம் என்று எழுதுவான். அதை போலவே ஊருக்கு நடுவிலே பெரிய வீட்டை கட்டி இருப்பதற்கும் வீட்டிற்குள்ளே நல்ல குடும்பத்தை பண்ணுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. பெரிய வீடு கட்டியிருப்பவர்கள் அத்துணை பேரும் நல்ல குடும்பம் பண்ணுகிறார்கள் என்று அர்த்தமல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான் என்று எழுதுவான். இந்த உலகம், குறிப்பாக இந்தியா, அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது என்று எழுதுவான். கீழே குறிப்பிடுவான். எப்படி தெரியுமா எழுதுவான்? நிறைய பணம் வைத்திருப்பவர்களை போய் நீங்கள் பார்த்தால், நிறைய பணம் சம்பாரிச்சிட்டிங்களே, கோடீஸ்வரனாக இருக்கீங்களே, நல்லா வாழ்ந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், தவறான வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன், பணம் ஒன்றுதான் வாழ்க்கை என்று நினைத்து மற்ற அத்துணையையும் இழந்து விட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் நன்றாக வாழ்ந்திருக்கலாம் என்று இப்பொழுது தான் உணர்கிறேன் என்று காலம் கடந்த பிறகு, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரத்தைப் போல ஒவ்வொரு மனிதனும் இப்படி வாழ்ந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கிறார்கள் என்று முடிப்பான். இதை போலவே நீங்கள் மற்றொன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தலாய் லாமா அவர்கள் கூறுவார், இள வயதிலே ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஒரு மனிதன் எதிர்காலத்திலே நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நிகழ்காலத்திலே வாழாமலே தவிக்கிறான். தனக்கு இறப்பே இல்லை என்று நினைத்து நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழாமலே இறந்து போகிறான். இந்த மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று கூறுவார். அதை போலவே ஹெல்த், வெல்த், டைம், இது மூன்றும் ஒரு மனிதனிடம் ஒன்றாகவே இருக்காது. நண்பர்களே, நன்றாக யோசித்து பார்த்தீர்களே ஆனால், சிறு வயதிலே நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல டைம் இருக்கும், பணம் இருக்காது. மத்திய வயதிலே நல்ல பணம் இருக்கும், நல்ல ஹெல்த் இருக்கும், டைம் இருக்காது. வயதான பிறகு பார்த்தீர்களே ஆனால் நல்ல பணம் இருக்கும், நல்ல டைம் இருக்கும், நிறைய நேரம் இருக்கும், ஆனால் ஹெல்த் இருக்காது. அதனால தான் சொன்னால், த சக்ஸஸ் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன், இட் இஸ் எ ஜேர்னி. ஹாப்பினஸ் டு பி ஃபவுண்ட் அலாங் த வே, நாட் இன் த எண்ட் ஆஃப் த ரோடு, ஃபார் தென் த ஜேர்னி வில் பி ஓவர்னா. வாழ்க்கை என்ற பாதையிலே நீங்கள் நடந்து போகும்போது வாழ்க்கையை அனுபவித்து கொண்டே போய்விட வேண்டும். கடந்த காலத்தை நினைத்து எதிர்காலத்தில் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்து நிகழ்காலத்தை வாழாமல் நிகழ்கால நிஜங்களை இழந்துவிடக்கூடாது. பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் குட், ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேட். நல்லவனாக இருந்தால் அவன் சம்பாரிச்சிக்க போகிறான், கெட்டவனாக இருந்தால் அவன் அதை அழிச்சிட போகிறான். நீங்கள் சம்பாதிக்கின்ற பணத்திலே 15% நம்முடைய இந்த இந்திய பெற்றோர்கள் தங்களுக்காக செலவு செய்கிறார்களா என்றால் இல்லை. அதனால தான் ஃபாரினர்ஸ் நம்மளை பார்த்து சொல்கிறான், யூ ஃபெலோஸ் யூ ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுங்கிறான். நாம் பிள்ளைகளை வளர்ப்போம், பிள்ளைகளுக்கு திருமணங்களை செய்து வைப்போம், நாம் சம்பாதித்த பணத்திலே நாமும் வாழ்வோம். பணத்தை சேர்த்து வைத்து விட்டு போவதனால் நாம் எதையும் அடையப் போவதில்லை. அவ்வாறு நாம் சேர்த்து வைப்போமே ஆனால் நம்ம வாழ்கிற காலத்தில் ஓவர் டைம் ஒர்க் பண்ணது தான் நம்ம சாகும்போது பேங்க்கில் இருக்கிற பேலன்ஸ்னு சொல்கிறாங்க. இறுதியாக, இட் இஸ் நாட் பேட் டு பி ரிச், பட் இட் இஸ் வெரி அன்ஃபேர் டு பி ஒன்லி ரிச். உண்மைகளை உணர்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.